மகாகவி பாரதி ஒரு யுக புருஷனாக எங்களுடைய தமிழ் கவிதை பரப்பிலே ஒரு யுக சந்தியாக ஒரு நீண்ட 2000 வருடங்களுக்கு மேற்பட்ட எங்களுடைய கவிதை பாரம்பரியத்திலே அந்த கவிதையினுடைய செல்நெறியை மாற்றி அமைத்த ஒரு முக்கியமான யுக சந்தியாக பார்க்கப்படுகிறார். பாரதி வாழ்ந்து 100 ஆண்டுகள் கடந்து விட்டன. உண்மையிலே அவனுடைய காலம் தமிழ் கவிதையினுடைய பொற்காலம். ஏனென்றால் தமிழ் கவிதை மிக நீண்ட பொற்காலங்களை கடந்து வந்திருக்கிறது. அது சங்ககாலம், கலித்தொகை காலம், அதற்கு பின்னர் தேவார காலம், கம்பனுடைய காலம் போன்ற பல காலங்களை கடந்துதான் தமிழ் கவிதை வந்திருக்கிறது. இன்று வரை தமிழ் கவிதையிலே கவிதை வரலாற்றிலே கோலோச்சி கொண்டிருக்கின்ற பல கவிதைகளை நாங்கள் இன்றும் போற்றி புகழ்கிறோம். ஆனால் அந்த நீண்ட பாரம்பரியத்தில் இருந்து தன்னை நிலைநிறுத்தி அந்த பாரம்பரியத்தினுடைய சாரம் மாறாமல் அந்த பாரம்பரியம் என்னத்தை சொல்ல வந்தது என்ற விடயங்களை உள்வாங்கி அதே நேரம் அதிலே நின்று கொண்டு அவன் கொண்ட பல்வேறு மொழி அறிவுகளாலே அவனுடைய வாசிப்பு அனுபவத்தாலே அவன் புதிய திசையை நோக்கி எவ்வாறு இந்த கவிதை பயணிக்க வேண்டும் என்று பாரதி பாடியிருக்கிறான். பாரதியை படித்தால் தமிழ் கவிதையினுடைய அநேகமான யாப்புக்களை நாங்கள் தரிசிக்க முடியும். கவிதையிலே இருக்கின்ற தமிழ் கவிதை மரபு கவிதையிலே இருக்கின்ற பல்வேறு யாப்பு வடிவங்கள் பல இருக்கின்றன. அந்த யாப்பு வடிவங்கள் அநேகமாக எல்லாவற்றையும் பாரதி கையாண்டிருக்கின்றான். எல்லாவற்றையுமே நாங்கள் பாரதியினுடைய வெவ்வேறு கவிதைகளில் தரிசிக்க முடியும். அதே போல பாரதி மேற்கத்திய சிந்தனையின் கீழ் உருவாகிய ஃப்ரீ வேர்ஸ், அதாவது வசன கவிதை அல்லது கட்டற்ற கவிதை என்று சொல்வார்களே, அந்த கவிதைகளை அவன் பயின்றிருக்கிறான். அந்த கவிதைகளை பயின்ற ஆர்வத்தாலே அவன் வசன கவிதைகளை, நவீன கவிதைகளினுடைய ஆரம்ப கவிதைகளை அவன் பாடியிருக்கிறான். எனவே நாங்கள் ஆக குறைந்தது இன்றைய இளைய தலைமுறை, கவிதை நேசிக்கின்ற தலைமுறை, கவிதையை படிக்க வேண்டும், பயில வேண்டும் என்று விரும்புகிற தலைமுறை பாரதியை படிக்க வேண்டும். சரி, வேறு யாரையும் தான் படிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்தாலும் பாரதி கவிதையை படிப்பது எங்களுடைய தமிழ் கவிதையினுடைய கிட்டத்தட்ட முழுமையை தரிசிப்பதற்குரிய ஒரு நல்ல ஒரு வாசலாக அமையும். அவர்கள் அதிலிருந்து சிந்திக்கலாம். அதிலிருந்து அவர்களுக்கு எது பிடிக்கிறதோ அவர்கள் அங்காலே முன்னோக்கி போக வேண்டும். அதாவது அவர்கள் விருப்பம் சார்ந்தது, அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நிச்சயமாக பாரதியை கூட பயிலாமல் நாங்கள் தமிழ் கவிதையை படித்து விட்டோம், தேர்ந்து விட்டோம் என்று சொல்வது ஒரு அபத்தமானது தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பாரதி, நான் மீண்டும் சொல்வது, பாரதி எங்களுடைய தமிழ் மரபு, தமிழினுடைய வேர்களை எல்லாவற்றையுமே பாடியிருக்கிறான். அவன் தத்துவம் பாடியிருக்கிறான், சமயம் பாடியிருக்கின்றான், சமூகம் பாடியிருக்கின்றான், மொழியை பாடியிருக்கின்றான், எல்லாவற்றையும் எங்களுடைய மரபு சார்ந்து பாடியிருக்கிறான். எவ்வாறு எங்களுடைய தமிழ் கவிதை மரபு வந்ததோ அதை பாடியிருக்கான். அதே நேரம் அங்கிருந்து நின்று அவன் நவீன விடயங்களை நோக்கியிருக்கிறான். வசன கவிதையிலே அவன் பாடிய வசன கவிதை உபநிடதங்களுடைய சாரம் என்று சொல்வார்கள். ஆகவே ஒரு புதுமையான ஒரு வடிவத்திலே கூட அவன் எங்களுடைய மரபைத்தான் அவன் பாடியிருக்கிறான். இந்த பாரதியினுடைய மகா காவியங்களாக அவனுடைய பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, அவனுடைய சுயசரிதை போன்றவை இருக்கின்றன. மற்ற ஏனைய கவிதைகள் அவனுடைய சொரியலான சிறு சிறு கவிதைகளாக இருக்கின்றன. ஆனால் நெடுங்கவிதைகளாக, காவிய வடிவுக்கு கிட்ட வருகின்ற கவிதைகளாக உண்மையிலே அவனுடைய காவியம் என்று சொல்லும் பொழுது அது அவனுடைய பாஞ்சாலி சபதம். ஆனால் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, அவனுடைய சுயசரிதை போன்றவையும் ஒரு நெடுங்கவிதைகளாக, ஒரு காவிய சாயல் கொண்ட கவிதைகளாக அமைகிறது என்பது உண்மை. இதிலே இந்த குயில் பாட்டு ஒரு அழகான பாட்டு, ஒரு அழகான கவித்துவம் நிறைந்த பாட்டு. ஆனால் அதற்கூடாக அவன் ஒரு மிக பெரிய தத்துவார்த்த விடயத்தை கையாளுகிறான் என்று பலர் கூறுவார்கள். 1912ஆம் ஆண்டு அவன் புதுச்சேரியிலே இருந்தபோதுதான் அவனுடைய அநேகமான காவியங்கள் உருவாகின. அந்த காலத்திலே தான் அவன் இந்த குயில் பாட்டையும் பாடியிருக்கான். குயில் பாட்டு ஒரு கற்பனை கதை தான். அது ஒரு ஆங்கில கவிதையினுடைய தழுவல் என்று கூட சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கற்பனை கலந்த கவிதை. ஆனால் அதற்கூடாக அவன்
ஒரு தத்துவார்த்த ரீதியான விடயங்களை சொல்லியிருக்கிறான் என்பதுதான் அந்த கவிதையினுடைய பெருமை. அந்த கவிதையிலே நான் இங்கு சொல்ல வருவது என்னவென்றால், அவனுடைய அந்த கவிதா மேதாவிலாசம், அவன் கவிதையை எவ்வாறு ரசித்திருக்கிறான், அல்லது அந்த கவிதையினுடைய அடிநாதமாக அவன் எதை நினைத்தான் என்பதை ஒரு ஒரு பகுதியை மட்டும் நான் இங்கே சொல்ல இருக்கிறேன். அவன் பாரதியினுடைய பாடல்கள் நான் சொன்னது போல அநேகமானவை மரபு கவிதைகள். அந்த கவிதையினுடைய ஓசை பாங்கை அல்லது மரபு சார்ந்த அந்த சந்த ஒழுங்குகளை, கவிதை வடிவங்களை அவன் மிகச்சிறப்பாக பயன்படுத்தி இருக்கின்றான். இந்த கவிதைக்கு உயிர் ஓசை என்பதிலே அவனுக்கு மாற்று கருத்து இருந்ததில்லை. அவன் அந்த ஓசையை அவன் எங்கே தரிசித்தான் என்றால், இந்த இயற்கையிலிருந்து தரிசித்தான். அந்த இயற்கையிலிருந்து தான் அவன் பல்வேறு ஓசைகளை அவன் உள்வாங்கினான். அந்த ஓசைகளில் இருந்து தான் இந்த கவிதையினுடைய அடிநாதமான அந்த ஓசை பண்பு வருகிறது என்பதை அவன் சொன்னான். இது உண்மை. ஏனென்றால் எங்களுடைய இயற்கையிலே பல்வேறு ஓசைகள் இருக்கின்றன, பல்வேறு லயங்கள் இருக்கின்றன. அவற்றை ஒரு வசனம் அல்லது ஓசை அதிகமான இசை என்பதற்கு இடையிலே இயல்பான ஒரு ஓசை லயம் ஒன்று இருக்கிறது. அதுவும் எங்களுடைய சூழலிலே பல்வேறு இயற்கையிலே இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை முறையிலே இருக்கிறது என்பதை பாரதி கூறியிருக்கிறான். இது அவனுடைய அந்த கவிதையினுடைய அடிநாதமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் தமிழ் கவிதையினுடைய அடிநாதமும் அதுதான். அது தமிழ் கவிதை மட்டுமல்ல, கவிதை உலக கவிதைகள் எல்லாவற்றிலுமே அந்த ஓசை நயம் ஒன்று இருக்கிறது. அதை பலர் மறுதளிக்கிறார்கள். அதை பற்றி நான் இங்கே கதைக்க பெறவில்லை. அது அவர்களுடைய விருப்பம். அதை முழுமையாகவே மறுதளிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஓசை தேவையே இல்லை, நாங்கள் ஓசையை அது இன்று வாசிப்பு யுகம் வந்துவிட்டது, எழுத்து யுகம் வந்துவிட்டது, நாங்கள் கேட்க தயார் இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கவிஞர் முருகையன் மீண்டும் மீண்டும் கூறுவார், நாங்கள் இன்றும் காதை கலத்தி வைத்து விட்டோமா, எங்களுக்கு கேட்டல் புலன் என்பது இன்று இல்லையா என்று கேட்டேன். ஏன்னா கேட்டல் புலனிலே வருகின்ற அந்த இயற்கையிலே சார்ந்திருக்கின்ற அல்லது எங்களுடைய வாழ்க்கையோடு கலந்திருக்கின்ற அந்த ஓசை சுவை என்பது நாங்கள் ரசிக்கிறோம், அதை நாங்கள் கேட்டு பரவசம் அடைகிறோம். அந்த உணர்வை நாங்கள் வேண்டுமென்றே ஏதோ ஒரு வீம்புக்கு விட்டு செல்வதிலே அர்த்தம் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். பாரதி சொல்லுகிறான், இந்த சூழலிலே எவ்வளவு ஓசைகள் இருக்கின்றன, அந்த ஓசையிலிருந்து அவன் மகிழ்கிறான், அந்த ஓசைகளை கேட்டு மகிழ்கிறான். அந்த ஓசையினுடைய ஓசையை உள்வாங்கிய பாட்டு கவிதையை அவன் ரசிக்கிறான். கானப்பறவை கலகலனும் ஓசையிலும், காற்று மரங்களிடை காட்டும் இசைகளிலும், ஆற்று நீரோசை அருவி ஒலியினிலும், நீலப்பெருங்கடல் எந்நேரமுமே தானிசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும், மானுடப் பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருகப் பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும், ஏற்ற நீர்ப்பாட்டின் இசையினிலும், நெல்லடிக்கும் கொற்றொடியார் குக்குவன கொஞ்சும் ஒலியினிலும், சுண்ணமிடிப்பார் தம் சுவை மிகுந்த பண்களிலும், பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும், வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாம் ஒலிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டினிலும், வேயின் குழல் ஒடு வீணை முதலா மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல் கருவி நாட்டினிலும், காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்பது இந்த பாட்டு. கானப்பறவை கலகலனும் ஓசையிலும், கானப்பறவைகள் கலகலன்று பாடி திரிகின்ற அந்த ஓசையிலும், காற்று மரங்களிடை காட்டும் இசையினிலும், காற்று மரங்களுக்குள்ளே புகும் பொழுது காட்டுகின்ற இசை, ஆற்று நீரோசை அருவி ஒலி, நீலப்பெருங்கடல் எந்நேரமுமே தானிசைக்கும் ஓலம், அந்த ஓலத்திடையிலே உதிக்கும் இசை. அந்த நீலப்பெருங்கடல் இந்த நேரமும் ஓலம் செய்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதற்குள்ளே ஒரு இசை ஒன்று ஒலிக்கிறது. மானுடப் பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருகப் பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும், மானுடப் பெண்கள் காதல் வயப்பட்டு அந்த காதல் வயப்பட்ட போது அவர்கள் உருகி ஊன் எங்களுடைய சதை உருக என்று சொல்வார், ஊன் உருக பாடுவதிலே, அந்த ஊனுருக பாடும் பொழுது ஊரிடும் தேன் வாரி, தேன் சுரப்பது போல அந்த இசை சுரக்கும் என்று பாடுகிறார். ஏற்ற நீர் பாட்டின் இசையினிலும், நெல்லடிக்கும் கொற்றொடியார் குக்குவன கொஞ்சம் ஒலியினிலும், நெல்லடிக்கும் பொழுது பாடுகிற பாட்டு, சுண்ணமிடிப்பார் தம் சுவை மிகுந்த பண்களிலும், பண்ணை மடவார் பழகு பல பாட்டிலும், பண்ணைகளிலே
வேலை செய்கிற போது அவர்கள் பல பாடல்களை பாடுவார்கள். பழகு பல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடும் ஓர் கூட்டமுத பாட்டினிலும் வட்டமாக இருந்து பெண்கள் வளைக்கரங்களை இசைத்து ஒலிக்க பாடுகின்ற கைதட்டி பாடுகின்ற அந்த கூட்டு அமுத பாட்டினிலும் வேயின் குழலோடு வீணை முதலாய் மனிதர் வேயின் குழலோடு வீணை முதலா மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல் கருவி நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன். இந்த குழல் வீணை போன்றவற்றை அவர்கள் வாயாலும் கையாலும் வாசிக்கின்ற பல்வேறுபட்ட கருவிகளை அவர்கள் வாசிக்கும் பொழுது வருகின்ற இசைகள் ஓசைகள் இருக்கின்றதே. அதே போல நாட்டிலே நடக்கின்றன, காட்டிலே இசை வருகிறது, நாளெல்லாம் நன்று ஒலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று அந்த பாட்டு எவ்வாறு இந்த ஓசையோடு வருகிறது என்று பாரதி பாடுகிறான். இது அவனுடைய குயில் பாட்டினுடைய குயில் காதல் கதை என்பதிலே வருகின்ற ஒரு பகுதி. எனவே இந்த இப்படியான பாடல்களை ரசிப்பது பிழை அல்லது நான் ரசிக்க மாட்டேன் என்று இருப்பவர்களை நாம் என்ன செய்வது? அல்லாட்டி இந்த ஓசை பயப்பட்ட விடயங்கள் தீண்டத்தகாதவை, அவை ஒரு தீட்டுக்கள் என்று புறக்கணித்து போட்டு போபவர்களை நாம் என்ன செய்வது என்ற இதை ரசிப்பார்கள். அதில் என்ன சந்தேகம்? அழகாகத்தான் இருக்கிறது, கேட்க நல்லாகத்தான் இருக்கிறது, அந்த அதில் இருக்கிற சுவை நன்றாகத்தான் இருக்கிறது. இவற்றை நாங்கள் ரசிக்க மாட்டோம், இவை தீட்டானவை, இவை எங்களுக்கு தேவையில்லை, இது எங்கள் மரபில்லை என்று கூட சிலர் சொல்ல வருகிறார்கள். அது மிக அபத்தமானது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இதுதான் எங்களுடைய வாழ்வியல். எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய கவிதையிலே வர வேண்டும், எங்களுடைய கலையிலே வர வேண்டும், எங்களுடைய பாட்டிலே வர வேண்டும். புறக்கணிவர்கள் புறக்கணித்திற்கு போட்டு அது அவருடைய சுதந்திரம். அதை நாங்கள் விமர்சிக்கவும் இல்லை, அதை நாங்கள் கேள்வி கேட்கவும் இல்லை. ஆனால் இதை ரசிப்பவர்கள் தரமற்றவர்கள், ரசிப்பவர்கள் கலைஞர்கள் அல்ல, ரசிப்பவர்கள் கவிஞர்கள் அல்ல என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.